ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் ஆர் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது நான் தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போய்க்கோங்க. கூகுள் குரோம் போயிட்டு கெட் இன்டு பிசி அப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்கள். டைப் பண்ணுங்கள். வர ஃபஸ்ட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். தென் இங்கே சர்ச் பாக்ஸில் விண்டோஸ் அப்படின்னு அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 10 அடிங்க. விண்டோஸ் 10 விண்டோஸ் 10 ஆல் இன் ஒன், அதாவது அல்டிமேட் என்டர்பிரைஸ் எல்லாமே ஒரே இதில் இருக்குது. 3 வீக்ஸுக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் போய் நீங்கள் ஃபுல்லாக லோட் அவுட்ருங்க. வெயிட் பண்ணுங்கள். இந்த ஓஎஸோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா, a very handy and secure Windows operating system. Create emphasis has been made on security stability. Sidebar பாருங்க. சாஃப்ட்வேர் நேம் விண்டோஸ் 10 ஆல் இன் ஒன்று. செட்டப் ஃபைல் நேம் விண்டோஸ் 10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வெர்ஷன்ஸ் 1809 அந்த மாதிரி. 32 பிட் இருந்தால் 3GB, 64 பிட் இருந்தால் 4GB. ஆஃபீஸ் இன்ஸ்டாலர் செட்டப் டைப் ஆஃபீஸ் இன்ஸ்டாலர் ஃபுல் ஸ்டாண்டலோன் செட்டப்பு. இது லேட்டஸ்ட் வெர்ஷனு. இதுக்கு என்ன தேவையான இப்போ ரெக்யர்மெண்ட் தேவையான சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, 2GB ஆஃப் ரேமு, 20GB ஆஃப் ஸ்பேஸு, அதாவது ஹார்ட் டிஸ்க்கு. ப்ராசஸர்னு பார்த்தோம்னா இன்டெல் 2L கோர் ப்ராசஸர் தேவை. நீங்கள் கேட்டகரி வைஸாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது 32 பிட் வேணுமா இல்லை 64 பிட் வேணுமா, அது மாதிரி. இப்போ 32 பிட் வேணுன்னா 32 பிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். அதாவது விண்டோஸ் 10ஓட 32 பிட் ப்ரொஃபஷ்னல் என்டர்பிரைஸ் அல்டிமேட் இருக்காது. அந்த இருக்கிற எல்லா லிஸ்ட்டும், அதாவது எல்லா லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் விண்டோஸ் ஒரே இதில் வந்துடும். 32 பிட் விண்டோஸ் 10ல் டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். காட்டுறேன் பாருங்கள். டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த ஓஎஸ் வேணாம், நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் சொன்னேன். ஸோ நான் இது பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, நான் கேன்சல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.